மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸில் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தை சேர்ந்த நல்ல அதிக கறவை திறன் வரக்கூடிய மயிலை பசு மயிலை காலக்கன்றோடு இருக்குங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டை நாடி உடம்புல ரெட்டை திமில் அமைப்பில்லைங்க, மயிலை காலக்கன்றோடு இருக்குங்க. நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தை சேர்ந்த மயிலை பசு கறவைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவான குணத்தில்லைங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் நம்ம பால் கறந்துக்கலாங்க. கறவை திறன் பார்த்திங்கன்னா நேரம் 3 லிட்டர் நம்ம தாராளமாக பால் கறந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு போக கன்றும் நல்லா ஊட்டிக்குதுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்லா 4 காம்பும் ஒரு சீரான மடிக்காம்பு அமைப்பு இல்லைங்க. பால் அளவும் நல்ல நேரம் நம்ம 3 லிட்டர் தாராளமாக கறந்துக்கூடிய அமைப்பில் இந்த பசு இருக்குதுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாங்க. கால் அணைக்காமல் அப்படியே கட்டியிருக்கிற இடத்துலையே கன்றுக்குட்டி நம்ம ஊட்ட விட்டுட்டு காம்பு சிறந்த உடனே நம்ம யார் வேணாலும் நம்ம மாற்றி கறந்தாலும் சரி, கால் அணைக்காமல் தாராளமாக நம்ம நேரம் 3 லிட்டருக்கு பால் கறந்து எடுத்துக்கலாங்க. இந்த பசு 3ஆம் ஈத்துங்க. நல்ல பெருங்குட்டு வர்க்கத்தை சேர்ந்த மயிலை பசு 15 நாள் ஆன மயிலை காளை கன்றோடு இருக்குதுங்க. கன்று பார்த்திங்கன்னா நல்ல துடிப்பான கன்றுங்க, நல்ல நீட்டு போக்கான கண்ணாக இருக்குங்க. இப்போயே பார்த்திங்கன்னா கன்று நல்ல நீட்டு போக்காக இருக்குது. இன்னும் பசுவிலையும் பார்த்திங்கன்னா நல்லா பால் அளவு கூடுதலாக இருக்கிறனால கன்று நல்லா பால் குடிச்சிக்குதுங்க. நல்லா ஒரு சிறப்பான கண்ணாக வருங்க. நாளைக்கு 10 மாதத்துல கண்ணில் இந்த மயிலை காலக்கண்ணை பார்க்கும்போது நல்ல ஒரு அமைப்பில் சேருங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா கறவைக்கு அப்படியே நம்ம சாமி மாடாட்ட நிற்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க. காலை நவுத்துற பழக்கமோ இல்லை வேறு எந்த ஒரு பழக்கமும் இல்லைங்க இதுக்கு. கறவைக்கு அப்படியே நிற்குமுங்க. கண்ணை நக்கிக்கிட்டு அப்படியே நம்ம கால் அணைக்காமல் நல்லா பால் கறந்துக்கலாங்க. புதிதாக பசு வாங்கி வளர்த்தணும், பால் நமக்கு ஓரளவுக்கு தான் கறக்க தெரியுங்கிறவங்க கூட தாராளமாக இந்த பசு வாங்கிட்டு போய் நீங்கள் பால் கறந்து வளர்த்தலாமுங்க. பால் கறக்கிறதுக்கும் எந்த ஒரு தவறான பழக்கம் இல்லைங்க இந்த பசுக்கிட்ட. ரொம்ப சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய காங்கை இனத்தை சேர்ந்த நல்ல பெருங்கூட்டு வர்க்கமுங்க. நல்ல ரெட்டை திமில் உடம்புங்க. நல்ல ரெட்டை நாடி உடம்புல ரெட்டை திமில் அமைப்பு சேர்ந்த 3ஆம் ஈத்து மயிலை பசுங்க. இப்போ கன்று இன்னி இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல துடிப்பான மயிலை காளை கன்றோடு இருக்குது. ஒரு சில பசுக்கள் பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்குங்க. மற்றபடி இந்த நீவி விடுறது, ஒரு சில பேர் நாங்கள் அப்பப்போ மாடுகள் சுத்தம் செய்து கழுவி விட்டு நல்லா நீவி விடுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பசு தாராளமாக செட் ஆகுங்க. புதுசாக மாடு வாங்கிட்டு போய் வளர்த்துறவங்க இந்த பசு தாராளமாக நீங்கள் பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போய் வளர்த்தலாங்க. பெண்கள் ஆண்கள் பராமரிக்கிறதுக்கு நல்ல சிறப்பான பசுவாக இருக்குங்க. இது நல்ல வால் இறக்கத்தில் நல்ல பயிர் வாழலிங்க, நல்ல உடம்பு அமைப்பில் நல்ல ஒரு போன் வெயிட்டான பசு மாடுன்னு சொல்லாங்க. நல்ல புறத்தட்டு ஏற்பான புறத்தட்டுங்க. நல்ல விரிஞ்ச உடம்பு அகலத்தில் நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனைத்து விஷயத்துக்கும் இந்த பசுவுக்கு நம்ம உத்தரவாதத்தோடு நம்ம கொடுக்கலாமுங்க. யார் வாங்கிட்டு போய் வளர்த்தினாலும் கண்ணும் ஒரு நல்ல நாளைக்கு நம்ம வளர்த்தினாலும் சரி, திரும்ப நம்ம அவங்க விற்பனை செய்யணும்னாலும் சரி, நல்ல ஒரு பணத்துக்கு இந்த பசு போகுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்து மயிலை காளை கன்றோடு இருக்கக்கூடிய பசு. நேரம் 3 லிட்டர் கறவைக்கு நம்ம சொல்லலாமுங்க. கன்றுக்கு போக நேரம் 3 லிட்டர் நம்ம பால் கறந்துக்கலாம். இந்த பசு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், சிறுநெல்லிக்கோவில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த பசுவும் கன்றும் உடைய மதிப்பு பார்த்திங்கன்னா நம்ம 79,000 சொல்கிறோமுங்க. அனுசரித்து தரலாம். நீங்கள் தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.